வீடியோ பார்க்குறப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்தது. அதை நான் எழுதிட்டேன். ஹூ அம் ஐ, வாட் டு ஐ வாண்ட், அப்புறம் வந்து எப்படி நான் சர்வ் பண்ணலாம் தீபக் சோப்ராவோட சேனலில் பார்க்குறது தான் வந்தது. நான் எதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், வாட் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இன் பர்சனல் லைஃப், அதாவது நம்ம பர்சனல் லைஃப்லையும் கலெக்டிவ் லைஃப்லையும் நம்ம செல்ஃப் அவேர்னஸும் கம்பேஷனும் இது எப்படி இம்பாக்ட் ஆகுன்றதெல்லாம் பார்க்குறப்போ அதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் மாதிரி இந்த விஷயத்தையும் பார்த்தேன். நான் வந்து ஒர்த்தி ஃபார் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், ஐ எம் எனஃப், என்னவா இருக்கணும் அதே போதுமானது, நான் என் ஸ்ட்ரென்த் ஆன பண்ணுறேன், என் பர்ஃபெக்ஷன் ஏற்றுக்கிறேன், நான் வந்து ஹாப்பினஸ் சக்ஸஸ் டிசைட் பண்ணுவேன், என்னோட ஆம்பிஷன்ஸில் என்னையே நான் பிலீஃப் வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நான் எனக்கு இந்த மனிதனாக சொல்லும்போது கொஞ்சம் வந்து இல்லாததெல்லாம் அஃபர்மேஷன்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு தோன்றது இயல்பு. ஏன்னா நம்ம பற்றி நமக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கும், மெமரி இருக்கும். அதனால நான் வந்து நான் என்றே வந்து சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தேன். நான் என்ற அடிப்படையாளர்கள் பார்த்தா செல்லுன்னு சொல்லுவோம். இந்த செல்லுக்கு அடிப்படையாளர்கள் பார்த்தா ஆட்டம்ஸ், எலிமெண்ட்ஸோட பேசிக் என்ற ஆட்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்டு பார்த்தேன். எலிமெண்ட்ஸ் பார்த்தாலும் ஆட்டம்ஸ் பார்த்தாலும் சபடாமிக்காக இருக்குது. அதில் பார்த்தா வந்து சபடாமிக், ஹூமை என்ற சபடாமிக், அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டம் உருவாக்கியிருக்கு. ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செல் உருவாக முடியுது. அந்த அளவுக்கு அதோட கோஆர்டினேஷன் இருக்கிறது நினைச்சு அது கிரேட்ஃபுல்லாக இருக்க முடியுது. அது அந்த மாதிரி கோஆர்டினேட்டாக இருக்கிறதால அது நிலைச்சிக்க முடியுது. ஒரு ஆட்டம் நிலைச்சிக்க முடியுது, சபடாமிக் நிலைச்சிக்க முடியுது. அதெல்லாம் தனியாக தான் நிலைச்சிக்க முடியுமா தெரியாது. ஆனால் அது ஒரு சேர்ந்து இணைந்து இருக்கிறதுனாலே நிலைக்க இருக்க முடியுது. எவ்வளோ தான் நிலைக்க முடியும் அந்த இடத்துக்கு வந்து நமக்கு புரியுது. அது அந்த ஆட்டமும் நல்லா இருக்கு, அடுத்த ஆட்டமும் நல்லா இருக்கு. அது செல்லுக்குள்ள வரப்போ அந்த செல் நல்லா இருக்கு, அந்த செல்லுக்கு நல்லா இருக்கு, அடுத்த செல்லுக்கு நல்லா இருக்கு. அது இஷ்யூ ஆகிறப்போ அப்போ அந்த ஒருங்கிணைந்த தன்மை எந்த நோக்கத்தில் ஒருங்கிணைந்தது தான் அதை சிறப்பாக்குது நமக்கு புரியுது. அது அதனோட தனித்தன்மையோட இருக்கணும்ன்றப்பே அந்த தனித்தன்மையோட அது இருக்கிறதுக்கும் அந்த சேர்ந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சேர்ந்து இருக்கும்போது அதனுடைய பங்கு இணைப்பில் பகுதியில் அதனோட பங்கு நம்ம செல்ஃப் அவேர்னஸாக இருக்கிறதுனால கம்பேஷன் வருது. அந்த கம்பேஷனோட அடுத்தது கூட இணைந்து இருக்கிறப்ப நம்ம செல்ஃப் ஒர்த் அதிகமாகுது. இதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த நம்ம யாருன்றப்போ நமக்குள்ள இதெல்லாம் இருக்குது. ஆட்டம், செல்ஸோட டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை செஞ்சு ஒரு சிஸ்டம் வேலை செய்யுது. அப்படி சிஸ்டம் வேலை செய்யறப்போ அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எவ்வளோ நுட்பமாக வேலை செய்யுது. அந்த பல சிஸ்டங்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சு நம்ம ஒரு மனிதனா ஒரு தலைமையோட ஒரு பெரிய கான்ஷியஸோட இந்த ஒருங்கிணைந்தல் உருவாக்கி இருக்கு. நம்ம ஒரு மனிதனா பார்க்குற நமக்குள்ள இது இந்த இயற்கை விதிகள் பேட்டர்னா ப்ரிசிஷனாக வேலை செஞ்சுட்டே இருக்கின்றது. ரெகுலாரிட்டியோட நமக்கு புரியுது. அந்த ரெகுலாரிட்டி இருக்கிற அந்த கிளாக் வைஸா சர்க்கடியன் ரிதம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சக்தி மையம் மாறிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரெகுலரான உதிரி பாகங்களால் இவ்வளோ சிறப்பான பாகங்களால் உருவாக்கப்பட்ட நான் எப்படி பண்ணும்போது நான் சிறப்பாக இருப்பேன். இது இந்த ரூல்ஸால் உருவாக்கப்பட்ட நானும் அந்த ரூல்ஸ் அடிப்படையில் இயங்குறது பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டியோட இயங்குறது பயனுள்ள விதத்தில் அடுத்தவங்க கூட கோஆர்டினேட் பண்ணுறது, என் சிறப்புத்தன்மை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் எனக்குள்ள நிறைய நடந்துட்டு தான் இருக்குன்றது நான் நம்பறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. இதெல்லாம் ஒருங்கிணைந்த மனிதனாகிறப்போ நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், நம்ம மனம், உடல் இது எல்லாமே நமக்கு இன்னும் சிறப்பாக வருது. அங்கே உடல்ன்றப்போ வெறும் அந்த செல்ஸ், ஆட்டம்ஸ், ஆர்கன்ஸ் ஒத்துழைப்பு, அதுக்கப்புறம் மனிதனான மனம், சிந்தனை, அந்த ஒருங்கிணைப்பு, அதில் ஒரு பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி அது எல்லாமே எனக்கு வரது வாய்ப்பு இருக்கின்றப்போ நான் எவ்வளோ போதுமானது எனக்கு புரிய ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சிருக்கோம், அதே நேரத்தில் இம்பர்ஃபெக்ஷன்ஸும் இருக்குது. ஒவ்வொரு இம்பர்ஃபெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் அதை கலெக்ட் முயற்சி எடுக்கிறேன், அதில் வெற்றி பெறேன். அதில் வெற்றி பெற ஒரு விஷயத்தை வச்சு சந்தோஷம் வருது, சக்ஸஸ் ஆகிறேன் புரியுது. மறுபடியும் என்னோட இம்பர்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு அவேர்னஸ் இருக்குது. அப்போ என்னோட அபிலிட்டிஸ் பற்றி எனக்கு தெரியுது. என்ன நான் நம்புறேன், விழிப்புணர்வோட இருக்கிறனால என்ன நம்புறேன், எனக்கு அபிலிட்டிஸ் இருக்கிறனாலே நான் இம்பர்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கலாம், அந்த இம்பர்ஃபெக்ஷனை ஜெயிச்சும் வரேன், சக்ஸஸையும் ஹாப்பினஸையும் பார்க்குறேன்றதெல்லாம் நான் எனக்கு சொல்லிக்கிறப்போ இந்த அஃபர்மேஷன்ஸ் வேலை செய்யறதும் இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் சொல்கிற விதமும் என்னோட பேட்டர்லேயே இருக்குது. இது இப்படியே விரிஞ்சா எப்படி போகும்ன்றப்போ ஒரு தனி மனிதன் இந்த அவேர்னஸ் வரப்போ அவன் கலெக்டிவ்னஸில் அவன் குடும்பத்தில் ஒரு நல்ல தனி மனிதனாக இருப்பான். அவன் குடும்பம் ஒரு சமூகத்தில் நல்ல குடும்பமாக இருக்கும். அந்த சமூகம் ஒரு நாட்டில் நல்ல சமூகமாக இருக்கும். அந்த நாடு இந்த உலகத்தில் ஒரு நல்ல நாடாக இருக்கும். அந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு முக்கியமான நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம யூனிவர்ஸோட பேட்டர்ன் எங்கே ஆரம்பிப்போன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷுவலைசேஷன் நீங்கள் எவ்வளோ பெரிய பார்ட்டினுடைய ஒரு உண்மையான துடிப்பான ஒரு பார்ட்டியில் அந்த உணர்வு உணர்ற அந்த துடிப்பான பெரிய இயக்கத்தினுடைய பங்களிப்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். விசுவ தரிசனத்தை நீங்கள் உங்களில் உணரலாம். அந்த உணர்ந்த ஒரு பார்ட்டாக நீங்கள் இருக்கும்போது அந்த தரிசனமே நீங்கள் தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது உங்களோட இயக்கம் எப்படி இருக்கும், உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மதிச்சுக்கணும், உங்கள் இயக்கத்தை எந்த அளவுக்கு உங்கள் இண்டிவிஜுவலைசேஷன் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸையும் உங்களால் தர முடியும்ன்றது புரிய ஆரம்பிக்குது. இது எனக்கு எப்படி புரிய ஆரம்பிச்சது, உங்களுக்கு அப்படி புரிய நம்புறேன். நன்றி.